யமுனா வந்து எப்படியாவது அவங்க மாமாவை வந்து அமுச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க, கடகன்னு டீ போட்டு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க மாமா சீக்கிரமாக குடிச்சிட்டு கிளம்புங்க அப்படின்றாங்க. அக்கா அங்கே இருப்பாள் அப்படின்னு. அதான் நான் சொன்னேனே யமுனா, அக்கா வீட்டில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன இவ நம்ம கிளப்புறதே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம குமரன். அடுத்து வந்து டீ குடிச்சிட்டு சரிடா நான் கிளம்புறேன், அர்ஜென்ட்டாக கிளம்பணும்ல டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க நானும் வரேன் அப்படின்னோடனே, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னா, உனக்கு தேவையில்லாது நான் எங்கேயாவது போகிறேன், உனக்கு என்ன வந்தது அப்படின்னோடனே, ஏன்டா நீ இருடா நீங்கள் வர அப்படின்றாங்க. இல்லைண்ணா முக்கியமாக ஒரு வேலை இருக்குது வெளியே, அப்படியே உங்கள் கூட வந்துட்டு அப்படியே நான் கிளம்பிடுவேன் அப்படின்னோடனே, ஓ அப்படியாடா அப்படின்னோடனே, ஐயோ இவர் வேறு கூட போகிறாரு, ரெண்டு பேரும் வந்து ரொம்ப பேசிப்பாங்களே இப்போ என்ன பண்ணுறது, ஃபுல்லாக வந்து காவேரி அக்காவை பற்றி தான் பேசுவார் மாமா, அப்புறம் இவர் எல்லாத்தையும் கேட்டு வேறு எதாவது பண்ணாருன்னா என்ன பண்ணுறது, போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் இங்கே வந்து இப்போ நீங்கள் போகிறது நல்லா இல்லை, எதுக்காக இப்போல்லாம் வெளியே போகணும், அப்புறமா போங்க மாமா போட்டோம், முதல்ல மாமாவுக்கு நிறைய வேலை இருக்கும்ல அப்படின்னாங்க. எனக்கு எதுவும் வேலை இல்லைம்மா, நிவின் கூட இருக்கிறத விட வேறு என்ன வேலை இருக்குது எனக்கு, நிவின் கூட போயிட்டு அப்படியே போயிட வேண்டியதான், நாங்களும் பேசி ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னோடனே, ஐயோ அதுதான் வேணாம் நான் நினைக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு யமுனா யோசிக்கிறாங்க. இருங்க இருங்க ஒரு நிமிஷம், நான் போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. மாமா நீங்கள் கிளம்பலாம்ல, அக்கா பாவம்ல, ஏன் மாமா அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னோடனே, எனக்கு ஒன்றும் புரியலம்மா, நான் ஏன் இங்கே இருக்கக்கூடாதுன்ற, ஏன் நிவின் கூட நான் கூட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறியா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு நிவின் வந்துடுறாரு. சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஐயோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போகிறாங்களே, இதுதான் வேணாம்னு நினச்சேன், இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யமுனா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏங்க நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்களேன், இங்கே கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, அத்தை வேறு சொல்லிட்டு போயிருக்காங்க, அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன், அப்போது நீ பார்த்துக்கோ, முடிஞ்சால் பாரு இல்லைன்னா விட்டு அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. சரி இப்படி பண்ணுறாரு மாமா தான் என் வாழ்க்கைக்கு பெரிய வில்லனாக இருப்பார் போட்டுருக்கு அப்படி டென்ஷன் ஆகிடுறாங்க யமுனா. அடுத்து வந்து என்னடா திடீர்னு வந்திருக்க, எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, எங்கே போகலாமா, முதல்ல விஜய்க்கு கால் பண்ணு அப்படின்னோடனே, விஜய்க்கு ஏன்னா நான் கால் பண்ணி அவர் எங்கே இருக்காருன்னு கேளு. ஏன்டா கேளு, நான் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னோடனே, சரிடா கேட்குறேன்டா, நான் இங்கே இருக்கிறத காமிச்சிக்காது அப்படின்றாரு. சரிடா அப்படின்னோடனே, விஜய் நீங்கள் எங்கே இருக்கீங்க, ஹாஸ்பிட்டலையா, எங்கே இருக்காது ஹாஸ்பிட்டலு, ஓ இங்கே இருக்கா, சரி விஜய் நான் வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுறாரு. எங்கே இருக்காரா, ஹாஸ்பிட்டலில் இருக்காராம், வெண்டாவை கூட்டிகிட்டு போயிருக்காராம். ஓ அந்த பொண்ணையா, ஆமாம், சரி நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னோன்னா, அங்கே எதுக்குடா போகிறோம், ஏன்னா இப்படி இருக்க நீ இப்படியே இருப்பியா, வந்து காவேரி வாழ்க்கை நல்லா இருக்கணும் உனக்கு எண்ணமே கிடையாதா, டேய் என்னடா நீ என்ன இல்லாமல் உங்ககிட்ட வந்து புலம்பிட்டு இருக்க, புலம்புனா பத்தாது தட்டி கேட்கணும் புரியுதா, விஜயை இப்படியே விட்டா அப்புறம் காவேரி வாழ்க்கை தான் ஜாஸ்தி ஆகும், பரவாயில்லையா உனக்கு அப்படின்னோடனே, வேணடா கண்டிப்பாக காவேரி வாழ்க்கை நல்லா இருக்கணும், அப்போனா மாமாவா லட்சணமா நிறைய விஷயங்கள் நீ கேட்கணும், நீ தான் கேட்கல நான் அது கேட்குறேன், இல்லைடா உனக்கும் விஜய்க்கு எதாவது பிரச்சனை வந்துட்டு போகுதுடா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எப்படி பேசணுமோ அப்படி பேசிக்கலாம், அதுக்காக கேட்காமலாம் இருக்கக்கூடாது, நம்ம ரெண்டு பேரும் இந்த விஷயத்தில் காவேரிக்காக நிற்கணும், நீ தானே சொன்ன, ஆமாடா சொன்னேன், அப்போது ஹெல்ப் பண்ணு அப்படின்னோடனே, சரிடா போகலாம், ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வானா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே வந்து விஜய் வந்து வெளியில் வந்து உள்ளே அமிச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ கரெக்டாக அங்கே வராரு குமரனும் வந்து நிவினும், பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் எப்படிங்க அப்படின்னோடனே, என்ன ப்ரோ இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து அதை நான் கேட்கணும், நீங்கள் என்ன இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை வெளியில் ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டின்னு வந்தேன், ஓ அப்படியா காவேரி கூட வந்திருக்காளா, இல்லை காவேரிலாம் வரல, சரி ஓகே அப்படின்றாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, வெண்ணிலா என்னோட தெரியும் எல்லாமே, நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன், இப்போது வந்து எப்படி இருக்காங்க அவங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ பரவாயில்ல உள்ளே அனுப்பிச்சிருக்கேன் இனிமேல் தான் தெரியும் அப்படின்னோடனே, டே போலாண்டா வேணாண்டா விஜய்கிட்ட எதுவும் பிரச்சனை வேணாண்டா அப்படின்னா, நீ கம்முன்னு இருக்கானே கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்கிறாரு. நிவின் வந்து அப்புறம் அப்படின்றாரு. அப்புறம்னா எனக்கு புரியல அப்படின்னோடனே, இல்லை உங்களோட பழைய லவர் வந்துட்டாங்க, இப்போ நீங்கள் காவேரி கூட இருக்கீங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்கும், இவங்களுக்கு குணப்படுத்திடுவீங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்றார் விஜய். இல்லைங்க உங்களோட பழைய லவர் தான் உயிரே வச்சுருந்தீங்க, அவங்க வந்துட்டாங்க, அப்போ காவேரியோட நிலம் நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லை, நீங்கள் பேசுகிறதும் செய்கிறதும் தான் சரியில்லாமல் இருக்குது, இப்படி எப்போ பார்த்தாலும் வெண்ணிலான்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ் லவர் கூடவே சுற்றிட்டு இருந்தா காவேரியோட நிலைமை என்ன, காவேரி மனசு என்ன ஆகும்னு நீங்கள் யோசிச்சிங்களா அப்படின்னா, என் பொண்டாட்டி எப்படின்னு நான் பார்த்துக்கிறேன், என் பொண்டாட்டியோட மனசை பற்றி நான் யோசிச்சுக்கிறேன், உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்கள், இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன தலையிட வேணாம் சொல்லவே முடியாது, ஏன்னா என் பர்சனல் விஷயத்தில் தலையிட்டால் தான் நீங்கள், எனக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமாக மேரேஜ் பண்ணி வச்ச ஆள் நீங்கள், அப்போது உங்கள் பர்சனல் விஷயத்தில் நான் ஏன் தலையிடக்கூடாது, எனக்கு பிடிச்ச பொண்ணு தானே காவேரி, அவளை நான் உயிருக்கு வர நேசிச்சேன்னு உங்களுக்கு தெரியும்ல, அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் யோசிக்க மாட்டேனா, உங்களுக்கு இப்போ என்ன தான் வேணும் நிவின் அப்படின்றாரு. இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட
சரியில்லை, அது சொல்லிட்டு போக தான் நான் வந்தேன். உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக வந்து செஞ்சீங்கன்னா நான் ஏன் சொல்ல போகிறேன், உங்கள் பிஹேவியரை மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றாரு. அதை சொல்ல நீங்கள் யார் முதல்ல? என் வாழ்க்கையிலையும் காவேரி வாழ்க்கையிலும் தலையிட உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போங்க. எனக்கு எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் சொல்கிறாரு, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து பேச வராரு. உன்னை குமரன் தடுத்து விஜய் தான் டென்ஷன் ஆயிடுறாருல, வீடுக்கு நிவின் அவர் பார்த்து அவர் வந்து அப்படிலாம் விட மாட்டார் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. விஜயை பார்த்து நிவின் அப்படியே முறைச்சிட்டே போகிறாரு. இதோட முடியுது.